ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்றதுக்காக மூவி டீம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ கூடிய சீக்கிரமா பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா அஃபிஷியலா சொல்லிடுவாங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ எஸ் இப்போ வர எல்லா பெரிய படங்களும் ஐமேக்ஸ் அண்ட் எபிக்யூ அண்ட் டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தை வந்து ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமா பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீட்டாக ஐமேக்ஸ்ல அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ வேற லெவலில் இருக்க போது அந்த ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாசா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் அதையும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரதான் போகுது. அண்ட் இதனை தாண்டி ஜனநாயகன் படத்துல எந்த ஒரு அப்டேட்டுமே வராத காரணத்தினால இந்த படம் வந்து போஸ்ட் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ போஸ்ட் பண்ணலாம் கிடையவே கிடையாது. படம் சொன்ன தேதியில சொன்ன டைம்ல கரெக்டா ரிலீஸ் ஆகும். ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. பட் அப்டேட் தான் டிலே பண்றாங்க. ஏன்னு தான் தெரியல. நிறைய ரூமர்ஸ் வேணா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ரிலீஸ் டேட் எதனா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ரூமர் தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்றதுனால செம்மையா காண்டா இருக்காங்க. ஸோ ஒரு போஸ்டரா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா கேவின் ப்ரொடக்ஷன் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. பட் ஆனா அவங்க வேற ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்டேட் இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா காண்டாகுது. கேவின் ப்ரொடக்ஷன் இது நல்லதுக்கு இல்ல. சோ அப்டேட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான் நம்மளால கேட்க முடியும். அண்ட் இன்னொரு சில விஜய் ஃபேன்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல போய் நீ வந்து படத்தோட ட்ரைலர் வந்து ஜனவரி 9ஆம் தேதி 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னாலாம் போட்டுட்டு இருக்காங்க, போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பட் கேவின் ப்ரொடக்ஷன் அமைதியா இருக்காங்க. சோ செம்மையா காண்டாகுது. அண்ட் ஒரு வேலையா ஃபேன்ஸ் அண்ட் ட்ராக்கர்ஸ் எல்லாம் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த படத்தோட அபிஷியல் அப்டேட்ஸ் இனிமே வரப்போகுது. அதுவும் நான் ஸ்டாப்பா வரப்போகுது. அதுவும் எப்பன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதியில இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது என்னால நம்பவே முடியல. சோ எல்லா ட்ராக்கர்ஸுமே இதெல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா என்னால நம்ப முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்ல தளபதி விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் போறாரு. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படத்தோட அப்டேட் வந்துச்சுன்னா டிவிக்கு பார்ட்டி ட்ரெண்ட் ஆகுமா இல்ல ஜனநாயகன் அப்டேட் ட்ரெண்ட் ஆகுமா? சோ ரெண்டுமே முரண்பாடுல நிக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி எனக்கு டவுட் தான். டிசம்பர் 19 இல்ல அப்படின்னா டிசம்பர் 15 இந்த ரெண்டு டேட்ல தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். சோ எதுல வரும் அப்படின்றது தெரியல. பட் அப்டேட் எதுனா கண்டிப்பா இருக்குது. ஏன்னா படத்தோட ரிலீஸ் கொஞ்ச நாள் தான் இருக்கிறதுனால கண்டிப்பா நான் அப்டேட் விட்டு தான் ஆகணும். பட் டிலே பண்றது ரொம்பவே தப்பா இருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் வந்ததுமே அப்டேட் பண்றேன். இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா வீடியோலயும். பட் அப்டேட் தான் வந்த பாட்ட காணோம். அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.